கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்பதற்காக அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில அநேக காரியங்களுக்கு நம்ம கவனம் உள்ளவர்களாக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல அறிவுரைகளை வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஞானமாகவும் புத்தியாகவும் அறிவாகவும் விவேகத்தோடும் எல்லாம் வாழுகிறவர்களை ஒரு நாளும் சாத்தான் தகர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகற்காலத்திலே வாசித்த அந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த பூமியில் ஆண்டவருடைய சம்பத்து அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு மேன்மையான ஒன்றுக்கு பெயர்தான் சபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதன் என்னெல்லாமோ காரியத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. ஆமீன். ஒவ்வொரு பொருட்களையும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் என் சம்பாத்து, இதெல்லாம் என் சம்பாத்தியம், இதெல்லாம் என் சம்பத் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இந்த வேத புத்தகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்ற எந்த காரியத்தை பார்க்கலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை மெச்சி பேசுவதை பார்க்கலும் அவர் மேன்மையாக சொல்லுகிற ஒன்று உண்டுனா அதுக்கு பேர்தான் சபை. ஏன்னா அந்த சபையை அவருடைய ஜீவனை கொடுத்து சபையை என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்திருக்கிறார். அவருடைய பெரிய ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? சபை. அல்லேலூயா. சபை அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களா இருக்கணும். ஒருவேளை விசேஷ கூட்டமா இருக்கிறபடினால புதிய பிள்ளைகள் நீங்க பங்கு பெற்றிருப்பீங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க பங்கு பெற்றிருப்பீங்க, மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்காம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம எல்லாம் நீங்க பங்கு பெற்றிருந்தாலும் உங்களுக்கும் நாங்கள் என்ன சொல்லி தருகிறோம் அப்படின்னா நீங்களும் இந்த சம்பத்தாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல கர்த்தர் சம்பாதித்திருக்கிற ஒரு பெரிய சம்பாத்தியம், ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய சுதந்திரம் உண்டுன்னா அதுக்கு பேர் தான் அவருடைய ஜீவனை தியாகம் பண்ணி அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தை விலை கொடுத்து வாங்கப்பட்டதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. நம்ம காணுகிறது போல இந்த கட்டடத்தை அல்ல அது குறிக்கிறது. இந்த கட்டடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க, நமக்கு பேர் தான் என்னது? சபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது நம்ம கூடி வருகிறதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடமே தவிர சோத்திரம் நம்ம தான் சபை. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் என்ன செய்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா என்று வசனம் சொல்லி தருகிறார். அப்போ நம்ம தான் சபை. அல்லேலூயா. அப்போ இந்த சபையை ஆண்டவர் சம்பாதித்ததற்கு வேத புத்தகத்தில் அநேக நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல பலவிதமான நோக்கங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ஒரு சொத்து வாங்குறோம்னா, ஒரு வீடு கட்டுகிறோம்னா, ஒரு கார் வாங்குறோம்னா எல்லாத்துக்குமே என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு கார் நம்ம எதுக்கு வாங்குறோம்? அப்படியே கொண்டு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணும்னு வாங்கவே மாட்டோம். எதுக்கு? காற்றுக்கும் மழைக்கும் ஆமீன் பாதுகாப்பா, அதுபோல ஆமீன் ஊழியங்களுக்கும் பயணமாய் மற்றும் காரியங்களுக்கெல்லாம் போகணும் என்கிறதான ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் என்ன செய்கிறோம்? மாறும் காரு வாங்குகிறோம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுகிறதற்கும் நம்ம கட்டி அப்படியே பாலா போட்டோம்னு சொல்லிட்டு அடைச்சு போடுறதுக்கு யாரும் வீடு கட்டவே மாட்டோம். எதுக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுல சந்தோஷமா பாடி துதித்து ஆராதித்து நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சந்தோஷத்தின் தொனி உண்டு.
அதுக்காகத்தான் சுகத்தோடும் சமாதானத்தோடும் படுத்து நித்திரை செய்வதற்காக அப்படிப்பட்ட சில நோக்கங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது? நோக்கம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சுய இரத்தத்தை, அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை குறித்தும் ஆண்டவர் பலவிதமான நோக்கங்கள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 89வது ஆண்டிலிருந்து நமக்கு சில உத்தரவாதங்கள் வரணும், நமக்கு சில நோக்கங்கள் தெரியணும். ஆமென். நான் இப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட என்னை குறித்து மகா பெரிய நோக்கம் என்னை குறித்து இருக்கிறது என்று நீங்கள் அறிஞ்சு கொஞ்சம் எழும்புவீங்கன்னா உங்களை கொண்டும் கர்த்தர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி எல்லாரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ சம்பாதிக்கப்பட்ட சபையினுடைய நோக்கங்கள் என்னென்ன? ஒரு சில காரியங்களை ஆமென் சமயம் அனுமதிக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாக ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை முதலாவது எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே ஆண்டவர் அப்படியானால் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஆமென் மீட்கப்பட்ட என்னை குறித்தும் மீட்கப்பட்ட உங்களை குறித்தும் மீட்கப்பட்ட நம்மை குறித்தும் நாம் கூடி வருகிறதான இந்த ஊழிய ஸ்தலத்தை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் அந்த வசனத்தில் தானே 4 நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வற்புறுத்த ஆரம்பிக்கிறேன். சபை சம்பாதிக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் இயேசு ரத்தம் சிந்தினதற்கும் இயேசு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதற்கும் இருக்கிற மகா பெரிய ஒரு உத்தரவாதம் நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், பாருங்கள், உலகத்தில் எல்லா இடத்திலும் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 8:1 சவுலும் சம்மதித்திருந்தான். எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டே இருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 9ஆம் அதிகாரம் 1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய மக்களுக்கு மிகுந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், ஆமென், கடுமையான ஆமென் சாவுகள், இரத்த சாட்சிகள் தங்களுக்கு அப்போஸ்தலர்கள் தவிர யாருக்குமே நிலை நிற்க கூடாத அளவுக்கு கடுமையாய் ஜனங்களை உபத்திரப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாருங்கள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை மனிதன் சந்திப்பதற்கு முன்பதாக ஆமென் அவர்கள் சமாதானம் நஷ்டப்பட்டு, சந்தோஷம் நஷ்டப்பட்டு, நிம்மதி நஷ்டப்பட்டு உலகத்தில் வாழுகிறதை பார்க்கலும் சாகிறது நல்லதென்று தீர்மானிக்கும் போது இத்தனை உபத்திரவத்தை சந்தித்த மக்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தொந்தரவு கொடுத்தார்
கொடுத்தாலும் இவ்வளவு நெருக்கம் கொடுத்தாலும் சபைக்குள்ள வந்தவர்களுக்கு சமாதானம் நஷ்டப்பட்டு போகவே இல்லை. சபையில வந்தவர்களுக்கு சமாதானம் வெளிப்பட்டது. இன்றைக்கு இந்த மத்தியான வேளையிலே நான் சொல்லுகிறேன், எத்தனை பெரிய பாடுகள், எத்தனை பெரிய உபத்திரவங்கள், எத்தனை பெரிய பிரச்சனைகள், யார் நமக்கு விரோதமாய் எத்தனை பெரிய தொந்தரவுகள் தந்தாலும் எதற்கு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை சபையாக மாற்றப்படணும். அவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவர்களுக்கு சமாதான கேடு வருவதில்லை. அவர்களுக்கு நிம்மதி கேடு வருவதில்லை. அவர்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு போதுமான ஒரு நல்ல தேவன் நமக்கா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷமாய் சத்தமாக praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், praise the Lord, praise the Lord, hallelujah. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் ஆமென் மனுஷனுக்கு சமாதானம் இல்லை என்பது நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. உலகத்தில் மனுஷனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. உலகத்தில் பாருங்கள், சமாதான கேட்டை உண்டாக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 9, 10, 11 வசனங்களை படித்து பாருங்கள். சங்கீதம் 55 9, 10, 11. அவர்கள் பாசையை பிரிந்து போக பண்ணும், கொடுமையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு என்ன செய்யவில்லை? கொடுமை சண்டை ஆமீன் நகரத்தின் ஆமீன் வீதியில் கண்டேன். அவைகள் இளைப்பாறுதல் இன்றி இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் என்ன செய்கிறதாம்? சுற்றி திரிகிறதாம். ஆமீன் ஆமீன். அதே போல அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு என்ன செய்யவில்லை? விலகல்ல. பத்தியலா, இதுதான் தேசத்தின் நிலைமை. சமாதான கேடுகள், எங்கு பார்த்தாலும் சண்டை, எங்கு பார்த்தாலும் குழப்பம், எங்கு பார்த்தாலும் நிம்மதி கேடுகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. இப்படி சவுல் போன்றவர்கள் எல்லாம் எழும்பி அநேக மக்களை உபத்திரப்படுத்தினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், நெருக்கத்தை கொடுத்தாங்க, தொந்தரவு கொடுத்தாங்க. நீங்களும் நானும் ஒரு சபையாக மாற வேண்டும் என்று இயேசு ரத்தம் சிந்தினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யார் என்ன செய்தாலும், உலகத்தில் என்ன பிரச்சனை எழுந்தாலும், உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பரலோகம் சமாதானத்தை கட்டளையிடும். அவர்களுக்கு சமாதானம் கெட்டு போகாது. இன்னைக்கு இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியினால் சொல்லுகிறேன், எத்தனை பெரிய பிரச்சனை மத்தியில நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இந்த 89 ஆண்டுகளாக இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஊழியத்தை நின்று நிலைக்க செய்வதற்கு ஒரு நோக்கம், இங்கே தேவ பிள்ளைகளை நின்று நிலைக்க பண்ணுவதற்கு கர்த்தர் செய்கிற ஒரு நோக்கம். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதன் சமாதானத்துக்காக எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான், எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய மக்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாய் நீங்கள் மாறுவீர்களே, ஆனால் அவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. பாருங்கள், எவ்வளவோ தொந்தரவுகளை கொடுத்தாங்க, எவ்வளவோ நெருக்கத்தை கொடுத்தாங்க, எவ்வளவோ உபத்திரவத்தை கொடுத்தாங்க. ஆனா வசனம் சொல்லி தருகிறது, ஆமீன், அந்த காலத்தில் கலிலியா சமாரியாவில் இருந்த சபைகளுக்கு என்ன கிடைத்தது? சமாதானம் உண்டானதாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதனால் தெரியுமா? ஆண்டவருடைய மக்களே, ஆமீன், பிலிப்பியர் எழுதின நிருப புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் அதனுடைய 4:6, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா என்ன செய்யுமாம்? காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, சபையை ஆண்டவர் சம்பாதித்து வைத்தது எதுக்கு தெரியுமா? உலகத்தில் மனுஷன் கவலைப்பட்டு கவலையோடு வாழ்வதற்கல்ல, கவலைகளை எல்லாம் எங்க கொண்டு வரணுமாம்? தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, உங்கள் ஒரு கவலை ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. உடைக்காக கவலைப்படாதீங்க, ஆகாரத்துக்காக கவலைப்படாதீங்க, வேறு எந்த காரியத்தை குறித்தோம் ஆமீன், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், ஆமீன், ஜீவனுக்காகவும் சரீரத்திற்காகவும் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதபடிக்கு எல்லா கவலைகளையும் ஜபத்தினால் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு என்ன செய்யுங்கள். எதற்காக? ஏன்னா எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை கவலைப்படாமல் தன்னுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தெரியப்படுத்துவானேயானால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு சமாதானத்திற்காக எங்கேயோ எல்லாம் தேடி திரிகிறான். இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறோம், எங்கேயும் நீங்க சமாதானத்துக்கு போக வேண்டாம். தேவன் சம்பாதித்திருக்கிற சபையில தான் சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலே ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தன்னை ஒரு தேவ சபையாக மாறுவதற்காக ஒப்புக் கொடுப்பானேயானால் அவர்களுக்கு தேவன் என்ன தர முடியும்? சமாதானத்தை தர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிம்மதியை தர முடியும். என்ன பெரிய சவால்கள் வந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாதான கேடு வராதென்று கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, சபையை ஆண்டவர் சம்பாதித்ததனுடைய முதற் நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், சபையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நீங்க சொந்தக்காரர்களாய் மாறுவீங்கன்னா நீங்க என்ன பெரிய பிரச்சனை சந்திச்சாலும் சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அல்லேலூயா. உலகம் எல்லாம் சில நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டிருக்கோம், இவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியில எப்படி நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க? எப்படி நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க? எப்படி நீங்க இவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்க? அதுக்கு பேரு தான் இயேசுவின் இரத்தம் உங்க மேல விழுந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு நபருக்கு சமாதானத்தோடு வாழவே ஏன் தெரியுமா? அவருடைய ஜீவனை நமக்கு தந்தது. அவருடைய ஜீவனை, அவருடைய இரத்தத்தை நமக்கு தந்ததனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் ஒரு நபர் கூட சமாதானம் இல்லாதவனாய் காணப்படக்கூடாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க ஆமீன் மனசை திறந்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தை என் மேல ஊற்றுங்கப்பா, உம்முடைய இரத்தத்தை என் மேல ஊற்றி என்ன ஒன்று கூட கழுவுங்க அப்படின்னு நீங்க இயேசுவின் இரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு நீங்க சமாதான கேடுல இருக்கிற காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு சமாதானமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொலோசியர் நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் என்ன சம்பாதிச்சாராம்? சமாதானத்தை உண்டு பண்ணினாராம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சாதாரணப்பட்டதல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைகள் இல்லாத மனுஷர்கள் அல்ல, நெருக்கங்கள் இல்லாத மனுஷர்கள் அல்ல, பாடுகளும் உபத்திரவங்கள் இல்லாதவர்கள் அல்ல. ஆனா நீங்க நெருக்கங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும், உபத்திரவங்கள் வரும்போதும் ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் அத்தனை பேருக்கும் சமாதானம் உண்டு. அத்தனை பேருக்கும் சமாதானம் சம்பாதித்திருக்கிறார். ஒரு நிமிஷம் வாயை திறந்து இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் சத்தத்தை கவனிக்கிறவர்களே, யாராலும் இன்றைக்கு யாராவது இன்றைக்கு ஏதாவது ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு எங்கள் சத்தத்தை கவனிக்கிறவர்கள் யாராலும் இன்றைக்கு நீங்கள் சமாதான கேட்டு
கேட்டில் இருந்தால் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் உண்டு. இயேசுவே உம்முடைய ரத்தம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானது என்று நீங்கள் இன்றைக்கு உச்சரிக்க தொடங்கினால் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் பிரதர் சிஸ்டர் தாயே தகப்பனே உங்களுக்கு சமாதானம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் அதை தருவார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கே கர்த்தர் அந்த சமாதானத்தை தருவதற்கு இயேசு போதுமானவர். விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வெட்கப்படவே வேண்டாம். பாடுகளோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு இந்த மத்தியான வேளையிலே இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேட்டை மாற்றி இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர போதுமானவரே. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Udabanaraga shandaragadalo. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி சொல்லுவோம் கழுவோம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோம் திருரத்தாலே. இயேசுவே கரை நீங்க இருதயத்தை கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவோம் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவோம். இயேசுவே கரை நீங்க இருதய. இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை நமக்காக சம்பாதித்திருக்கிறது. இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தின ஒரே ஒரு காரணத்தினாலே இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை பேருக்கும் சமாதானம் உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்பினாலும், எத்தனை பேர் விசுவாசித்தாலும், நம்புகிற விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆமீன் உங்கள் குடும்பத்திலையும் அதே சமாதானத்தை தருவதற்கு இயேசு போதுமானவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய சாமியின் இரத்தத்தை ஊற்றி சபையை சம்பாதித்ததனுடைய ஒரு மகா பெரிய நோக்கம். என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், எல்லாருக்கும் என்ன உண்டாக்கப்படணும்? சமாதானம் உண்டாக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் சபையை சம்பாதித்திருக்கிறார். அப்ப சபையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யாருக்கும் எவருக்கும் எப்பேற்பட்டவர்களுக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் உண்டாகும். இதை நீங்க ஆமென் சமாதானத்தை நம்ம பெறுகிறது மட்டுமல்ல, இதை உலகம் எங்கிலும் சொல்லுவதற்கு நம்ம கடமைப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப சபையினுடைய நோக்கத்தை ரெண்டு விதமா புரிந்துகிடுங்க. ஒன்று, சபைக்குள்ள வந்தால் என்ன உண்டாகும்? ரெண்டு, சபையில் இருக்கிற நம்ம மற்றவர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும்? சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்கத்தான் கர்த்தர் நம்மளை இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கழுவின இரத்தம் மற்றவர்களுக்காக நம்ம அதற்கு உதவி செய்வோம் என்றா அவர்களையும் இந்த இரத்தம் சொந்தப்படுத்தும் போது அந்த குடும்பத்துக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சபை ஆமென் வளர்ச்சி அடையாம, வளர்ச்சி மீன்ஸ் ஆமென் நாங்க சொல்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய தரமாக
உண்டாக்கும். என்ன அவன் பெந்தைக்கோஸ்தே ஊழியத்தில் எங்களுக்கு கற்று தந்ததெல்லாம் அதுதான். இன்னைக்கு மக்கள் பார்க்கிற வளர்ச்சி ஆள்கூட்டத்தையாகும் வளர்ச்சின்னு சொல்றது. ஆள்கூட்டம் வளர்ச்சி அல்ல, ஆமீன், ஆத்துமாவின் வளர்ச்சி என்பது கிறிஸ்துவில் வளருதலாக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவில் வளராதவங்களா யாரும் இருந்துராதீங்க. அதாக்கும் சபையின் வளர்ச்சின்னு சொல்றது. சபைன்னா யாரு? நம்ம தான் சபை. சம்பாதிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் தலைவரை வளரணுமா? எது வரைக்கும் வளரணும்? தலைவரை வளர. அதனால ஆள் குறைஞ்சிருக்கிற, ஆமீன், இங்க இந்த ஊழியத்தில் ஆள் குறைவா இருக்கிறது என்னன்னோ யாரும் வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமீன். ஏன்னா ஆள் கூடுகிற இடத்தினுடைய ஆத்துமாக்களுடைய எண்ணம் சபையின் வளர்ச்சி அல்ல, அது சபையின் வளர்ச்சி அல்ல, அது திரள் கூட்டங்கள். அதுக்கு பேர் என்னது? திரள் கூட்டங்கள். வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவன், ஒரு இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், கழுவப்பட்டவன் சபைக்குள் மேற்கொண்டு 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 கிறிஸ்துவில் வளருதல், அதாக்கும் வளர்ச்சி. சோதர், அல்லேலூயா. இந்த வளர்ச்சி உண்டாகுவதற்காக இன்னைக்கு நம்ம பிரயாசப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். சபையில நல்ல என்ன உண்டாகணும்? வளர்ச்சி உண்டாகணும். அந்த வளர்ச்சியை தான் நான் சொன்னேன். நம்ம வளர்ந்துருப்போம்னா நம்ம இங்க அடங்கி இருக்க மாட்டோம். சிலருக்கும் சமாதானத்தை கொடுக்கணும்னு எழும்பி என்ன செய்திருப்போம்? புறப்பட்டிருப்போம். அப்போ சபையில என்ன உருவாகல? வளர்ச்சி உருவாகல. என்னில வளர்ச்சி உண்டாச்சுன்னா நான் எழுந்து என்ன செய்திருப்பேன்? புறப்பட்டிருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அதே நேரம் ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்றவங்க என்ன செய்வாங்க? என்ன காரியம் வேணாலும் செய்ய அவங்களுக்கு என்ன உண்டு? பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால நல்ல ஆவிக்குரிய பக்குவப்பட்டவங்க எல்லாம் அமைதியா இனிமே இருக்கக்கூடாது. 89வது வருஷத்துல வந்திருக்கிறோம். ஆமென். வளர்ந்தவங்களுக்கு சொல்றேன், நீங்க எழும்பி புறப்படணும். எதுக்கு தெரியுமா? இந்த இயேசுவின் இரத்தத்தை அநேகருக்கு கொடுப்பதற்காக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன நான் சொன்னேன் இல்லையா? கொடுமையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன், அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. ஆமீன். அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் இன்னும் விட்டு நீங்கவே இல்லை. அப்ப இதை அழிக்கணும்னா, இதை நிர்மூலப்படுத்தி ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா யாராலே முடியாது? இயேசுவின் இரத்தத்தால தான் முடியும். இயேசுவின் இரத்தத்தை கண்டுதான் பிசாசு நடுங்குவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் வசனமும் இல்லாதபடிக்கு யாரையும் மீட்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வளரணும். சரி, இரண்டாவது நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரம் வேகமாய் தாண்டி போகிறது அல்லவா? பொறுமையாய் பேசணும் எல்லாம் ஆசைதான், இருந்தாலும் சமயம் நமக்கு அனுமதிக்காது. இரண்டாவது சபையை குறித்ததான ஒரு நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், ஆமென், யாக்கோபு நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சபையை சம்பாதித்ததனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா, சபைக்குள் ஆண்டவர் சில மூப்பர்களை எழுப்ப வேண்டும் என்றும் அந்த மூப்பர்கள் நிமித்தமாக வியாதிப்படுகிற வியாதி வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர்களை கொண்டு என்ன கொடுக்கணும்? சுகம் கொடுக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கம்? தேவனுடைய சபையை குறித்த நோக்கம். அல்லேலூயா. ஒரு காலத்துல இப்ப நாங்க எல்லாம் சின்ன வயதிலே ஆமென் ஐபிசி ஊழியத்துல பிறந்து வளர்ந்தவங்க, எங்களை அதுல பிரதிஷ்டை பண்ணவங்க. ஆனா அன்னைக்கு கண்ட இந்தியா பெந்தேகோஸ்தே சபையும் இன்றைக்கு இருக்கிற இந்தியா பெந்தேகோஸ்தே சபைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சபை அப்படி என்பது வைத்தியசாலை. சபை என்பது என்னது?
வைத்தியசாலை, பிரைஸ் தி லார்ட், எங்களோடு கூட பணிபுரிந்த, அவ துபாயில வேலை பார்த்து கொண்டிருந்த போது எங்களோடு பணிபுரிந்த ஒரு கிருபா என்று சொல்லப்படுகிற ஒரு மகன் எங்களோடு கூட வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அங்கதான் சுவிசேஷத்தை சொல்லி அவர் அங்கதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த கிருபாவனுடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அவர்களுடைய பின்னணி, அதாவது ஆவிக்குரிய குடும்பம் அப்படின்னு சொன்னா மருந்து மாத்திரை எடுக்காதவங்களையாக அன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க என்ன எடுக்க மாட்டாங்க? மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க. நான் ஆட்சேபனைக்கு சொன்னதெல்லாம் மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்றைய காரியத்தை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த கிருபாவனுடைய அப்பா பனையேறுகிறவராக்கும். கிருபாவனுடைய அப்பா பனையேறும் போது பனையிலிருந்து விழுந்துட்டாரு. பனையிலிருந்து விழுந்து ஆவேரி மக்கள் ஓடி போய் காலை பிடிச்சு தூக்குனா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி எழும்பி வராது. தலையை பிடிச்சு தூக்குனா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி எழும்பாது. என்ன நட்டல் ரெண்டா என்ன செய்துட்டு உடைஞ்சு போச்சு. நட்டல் உடைஞ்சு போச்சு. கிருபாக்கு அப்பாவுக்கு அப்போ அந்த போதம் நஷ்டப்படல. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நேர ஜெப வீட்டுக்கு கொண்டு போகணும். எங்க கொண்டு போகணும்? என்ன உடைஞ்சிருக்கு இன்னைக்குன்னா 108க்கே கன்ஃபியூஸ் ஆகும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபாக்கு அப்பா சொன்னது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். என்ன நேரம் எங்க கொண்டு போகணும்? ஜெப வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன் ஜெப வீட்டுக்கு கொண்டு போகணும்? ஜெப வீட்டுல மூப்பமாறும் மூப்பத்திமாறும் உண்டு. என்ன உண்டு? மூப்பமாறும். இன்னைக்கு மூப்பு தான் உண்டே தவிர மூப்புக்கு என்ன இல்ல? ஜபாவி இல்ல. அல்லேலூயா. குறை மூப்பு சபையில உண்டு சிலருக்கெல்லாம். அல்லேலூயா. குறை பேருக்கு என்ன உண்டு? குறை மூப்பு உண்டு. குத்தி இருந்து ஜோம் பண்ணக்கு ஒற்ற குஞ்சு இல்ல. அல்லேலூயா ஒன்னும் வராது. பிரைஸ் தி லார்ட். அந்த நான் சோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபையில யாருண்டு? இன்னும் மூப்பத்திமாருமாக்கும் கிம்ஸு கொண்டு போனா கொள்ளலாம். பிஎஸ்ஆரை எனக்கு தெரியாது ஒன்னும். பிஆர்எஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மன்னிக்கணும், நான் குறை சொன்னதில்லை. நான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஆமென் கிருபையில தான் நின்று பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா. சபையை சம்பாதித்தனும். அப்போ என்ன நடந்துச்சா? ஒரு சாரியை கொண்டு வந்து சுற்றி கட்டுனாங்க. என்ன கொண்டு கட்டுனாங்க? ஒரு சாரியை கொண்டு வந்து சுற்றி கட்டி ஆமென் ஒரு டெட் பாடியை போல தூக்கிட்டு சபையில போட்டாங்க. சபையில போட்டதும் ரெண்டு பேரா ஷிப்டா தேங்காய் எடுப்பாங்க. அப்படியே சோத்திரம் பண்ணி 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 ஆமென் அப்படியே ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஜபம் நடந்து கொண்டே இருக்கும். 2 பேர் எழும்பின உடனே அடுத்த 2 பேர் ஜபிக்க உட்காருவாங்க. அந்த 2 பேர் எண்ணெயை ஊற்றி ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த 2 பேர் எழும்பும் அடுத்த 2 பேர். எவ்வளவு லகு இல்லையா? ஆமென். நமக்கு ஒரு 24 பேர் இருந்தாலே போதும். 24 மணி நேரமும் சபையில் என்ன நடத்தலாம்? ஜபம் நடத்தலாம். மணிக்கூருக்கு ஒரு ஆள் உட்கார்ந்தே போதுமே. மணிக்கூருக்கு ஒரு ஆள் உட்கார்ந்தே போதுமே. ஆமென். பின்ன 1 மணிக்கூர் தேவ சமூகத்தில் செலவிடுகிறதற்கு நம்ம இன்னும் ஆயத்தப்படலைன்னா இந்த ரத்தம் சிந்தினதெல்லாம் இன்னைக்கு வீணா போயிருக்கிறது. சோத்திர. அல்லேலூயா. தைரியமா சொல்லணும். இங்க கொண்டு வாங்க பிரதர், நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒருக்கா கொல்லத்திற்கு ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தேன். பைக்கில் தாமைக்கல்ங்கிறதான பகுதியில் போய் கொண்டிருக்கும் போது வண்டி ஆக்சிடென்ட் ஆனது. ஆமென். பின்னால இருந்து வேகமா இருந்த ஒரு காரு என் பைக்கை இடித்து தள்ளி கொண்டு போனது. அந்த காருக்கு பின்னால என் பைக் போயிட்டு இருக்கு, ஈந்து போகுது. பைக்கு பின்னால நான் ஈழுகிறேன். அதுக்கு முன்னால என் பைபிள் பாட்டு புக் எல்லாம் நடு ரோட்ல ஈழுகிறோம். எனக்கு இது ஒரே ஒரு சத்தம், ஏசப்பான்னு நான் கூப்பிட்டேன். ஆவேரி எழும்பின நான் படார்னு கீழே விழுந்தேன். ஆமென். என்னால எழும்ப முடியல. நான் என் காலை பார்க்கிறேன். என் கால் என் உடம்புல தான் இருக்குது. ஆனா முட்டுக்கு கீழே கால் இல்லை. என் மனசு சொல்லுகிறது காலு கட்டாய் போச்சு. நான் கண்ணால பார்க்கிறேன் காலு என் உடம்புல தான் இருக்குது. இந்த கட்ட விரல்ல மட்டும் லேசா ஒரு ஸ்கிராட்ச் பட்டு பிளட் கசிஞ்சிட்டே இருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யாரும் இல்ல. வலது பக்கத்துல வாகனம் வேகமா போகுது, இடது பக்கத்துல வாகனம் வேகமா போகுது. எனக்கு பைக் அங்க கிடக்குது, பாட்டு புக் அங்க கிடக்குது, பைபிள் அங்க கிடக்கிறது. நான் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறேன். 2 கையையும் காலில் வச்சுட்டு சொல்றேன், ஆண்டவரே நான் இன்னும் வாகனம் ஓட்டி போகணும், பிரசங்கம் பண்ணேன், இன்னும் ஊழியத்துக்கு நான் போனேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலில் கை வச்சு ஜோம் பண்ணும் போது என்னுடைய காலில் மறுபடியும் ஒரு ஜீவன் வருகிறது போல தோணுது. நான் மெல்ல எழும்பினேன். 220 பல்சர் அன்னைக்கு வச்சிருந்தேன். ரொம்ப வெயிட் 148 கிலோ என்னதோ உண்டு அந்த பைக்கினுடைய வெயிட். அதை மெல்ல நானே தூக்கி ஆமீன் ஓரத்தில் கொண்டு நிறுத்தி ஒரு சல்லி கூட்டி போட்டிருந்த இடத்துல உட்கார்ந்து நான் அழுறேன். ஏசப்பா நான் இத்தனை அந்நிய பாஷை பேசி பாட்டு பாடி துதிச்சு ஹெல்மெட் எல்லாம் போட்டு
போயிட்டு போது நமக்கு அதுதானே வேலை. ஆவியில நிரம்பி போய்கொண்டிருக்கும் போது நடந்தது. ஆனா ஆண்டவர் பலப்படுத்தினார். ஊழியத்துக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன். கரெக்டா கூட்டம் முடிந்து அங்கிருந்து புட்ரெஸ்ட்ல காலை எடுத்து வைத்தது. வேதனை என்று சொன்னால் தாங்க முடியாத வேதனை. சோத்திரம். வீட்டுல வரும்போது சற்று மாறி இருந்தேன். என்ன சட்டை இங்க கிழிஞ்சு வச்சு ஒரு வேறொரு சட்டை கடையில இருந்து வாங்கி போட்டாகும் ஊழியத்துக்கு போனது. அப்போ என் ஒய்ஃப் கண்டதும் கேக்குது, என்னாச்சு ட்ரெஸ் மாறி இருக்கு? ஒன்னும் பேசல. நான் சொன்னேன், எவான்னு கைத்தாங்கல்ல பிடிச்சு கொண்டு போய் படுக்க வச்சிருந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? என் பிள்ளை முட்டு விலகி இருக்கிறது, பிள்ளை முட்டு மாறி இருக்கிறது. கால் நிமிர்க்கவோ மடக்கவோ முடியாது. நான் சொன்னேன், ஒரு துணியை எடுத்து நல்ல இருத்தி இதை சுத்து. என் பிரதரும் வந்திருந்தார். அவங்க கொஞ்சம் டைட்டா, ஒய்ஃபு சுத்தி இருந்தது அவுத்துட்டு டைட்டா சுற்றி எண்ணெய் போட்டு ஜோம் பண்ணாங்க. அதே நேரத்தில் ஒரு பிள்ளை முட்டு விலகுன ஒரு பிரதரை ஐசக் மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க. 3.5 லட்சம் ரூபாய் அன்றைக்கு ஆபரேஷனுக்காக. எனக்கும் என்ன விலகி இருக்கிறது? பிள்ளை முட்டு விலகி இருக்கிறது. சோத்திரம். அவங்க நிறைய நாள் ரெஸ்ட் எடுக்கும் போது 18வது நாள் சபையில நான் கால் மடக்கி உட்கார்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெய்வீக சுகத்தை அனுபவிக்காம நான் பேச முடியாது இல்லையா? சுகத்தை அனுபவித்ததுனாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தி அறிந்த போது அன்னைக்கு குறை பாட்டிமாருண்டு, இன்னைக்கு எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அப்படின்னு இறந்தாங்க. என்னை நேசிக்கிற சில தாய்மாருண்டாங்க. அப்படியா ஊழியக்காரன் விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய்மார்கள் வந்து கண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமேன். நான் வெறும் தாமேன் தரையில தான் படுத்து கிடந்தேன். வேற வசதி ஒன்றும் இல்லைங்க ஊழியத்துல. வெறும் தரையில படுத்து கிடந்து பாய்களை எடுத்து சுற்றி காலுக்கடியில பேக் பண்ணி அங்கே படுத்து கிடந்தேன். 18வது நாள் இந்த வலது கால் மடக்கி சபையில உட்கார கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஏன்னா சபையில யாருண்டு? மூப்பம்மாரும் மூப்பத்திகளும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்றைக்கு அதனால ஆதி காலத்துல பாருங்க, ஒருத்தனுக்கு கூட நோய் இல்லை. அதாக்கும் பிரச்சனை. ஆமேன். நோய் உள்ளவன் இல்லை. அதவா யாக்கோபு சொல்றான், ஒருவனுக்கு வியாதிப்பட்டால் உடனே நீங்க கால் பண்ண வேண்டியது யாருக்கு? சபையின் மூப்பர்களுக்கு. சபையின் மூப்பர்களுக்கு போன் பண்ணா சபையின் மூப்பர்கள் உங்களுக்காக எண்ணெய் பூசி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய மக்களே, அப்படியானால் சபை என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், சபைகள் பெருக வேண்டிய இடத்திலாக என்ன பெருகி இருக்கு? மருத்துவமனைகள் பெருகி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா இன்றைக்கு எங்கெல்லாம் மருத்துவமனைகள் வந்ததோ அங்கெல்லாம் என்ன உருவாக வேண்டியது? சபை உருவாக வேண்டியது. இங்க போன, அதாவது பண்டு காலத்துல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, உலகத்தில் வைத்தியர்கள் கைவிட்டா எங்க கொண்டு போவோம்? காஞ்சி ரோட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லணும். காஞ்சி ரோடு வைத்தியராக்கும் கடைசி வைத்தியர். காஞ்சி ரோட்டு வைத்தியர் கைவிட்டா தொட்ட அப்புறத்துல ஒரு ஜபிக்கிற ஒரு தேவ மனுஷன் உண்டு, அவர்கிட்ட போய் சேரும் பாடி. அங்க இருந்து எப்படி எழும்பி வருவாங்க? மரித்தல்ல எழும்பி வருவாங்க. எப்படி? ஜீவனோடு வருவார்கள் என்று சாட்சி எழுதி வைத்திருக்கிறார்கள். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அவிசுவாசம் தான் கூடி இருக்கிறதே தவிர விசுவாசம். ஜபிக்காதவங்களை நான் குற்றம் சொல்றதல்ல. ஒருவேளை ஜபிக்கிறவங்க இருந்தாலும் இரண்டாவது என்ன வேணும்? கூட விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ள ஜபம் தான் என்னதை ரட்சிக்கும்? பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வர அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வருவதற்கே காரணமா இருந்தது மஞ்சள் காமாலை. ஒரு ஆண்டு என்னுடைய சரீரத்தில் நிலைத்திருந்தது. ஆமீன். அத கடந்த நாட்கள்ல ஒரு பிரதர் ஆமீன் என்னுடைய மஞ்சள் காமான் என்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னார், எய்ட்ஸுக்கும் இதுக்கும் சின்ன டிஃபரெண்ட் தான். ஆமீன். எப்படி பிரதர் இதுல இருந்து தப்புனீங்கன்னு நான் சொன்னேன், ஆண்டவர் தப்பு வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வருஷம் மாறவில்லை. நான் போகாத வைத்தியசாலை இல்லை, போகாத, அப்ப ரட்சிக்கப்படல. அப்போ அதுதான் எனக்கு ரட்சிப்புக்கு காரணமாகவும் என்னை ஊழியத்துக்கு காரணமாகவும் விட்டிருந்தது ஒரு மஞ்சள் காமாலை வியாதி. அந்த பாஸ்டர் மரித்து போனார். அன்றைக்கு வீட்டுல கடைசியாய் ஃபைனலாக வீட்டுக்காரங்க ஒரு உபவாச கூட்டம் நியமித்திருந்தாங்க. நான் ஊரை விட்டே ஓடிட்டேன், எங்கேயாலும் போய் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நான் திருப்பதியில் அப்பொழுது வேலை செய்து கொண்டிருந்தேன். ரேணுகுண்டா என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல. அங்கிருந்து ஆமீன் இன்ஜினியர் என்ன பிடிச்சாங்க. ஏன்னா நான் யூரின் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அங்க அவர் அடுத்து யூரின் பாஸ் பண்ண போகும்போது மஞ்சள் கலக்கி ஊத்துனது போல இருந்துச்சு.
அவர் என் பின்னாலே ஓடினார். ஆமென். டே அப்படின்னு என்ன கூப்பிட்டார். நான் சொன்னேன், ஆமா சார், எனக்கு இப்படி இருக்கு, பிரச்சனை இருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுட்டு நீ வந்து, என் ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா, 8.3 பாயிண்டாக்கு மஞ்சள் காமாலை, அதை வைத்துட்டு நான் ஊரை விட்டே போயிருக்கிறேன், சத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமேன். அங்கிருந்து ஃபைனலாக வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு உபவாச கூட்டம். இப்போ 1 வருஷம் தாண்டிச்சு, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஏதோ ஆண்டவர் நடத்துறார். அந்த 1 வருஷம் தாண்டி வீட்டில் ஒரு உபவாச கூட்டம் நியமித்திருந்தாங்க. அந்த உபவாச கூட்டம் முடித்து அங்கே ஆமேன் நியமிக்கப்பட்டிருந்த ஊழியக்காரர் 1 டம்ளர் பால், அன்னைக்கு பால் தானே குடிக்கணும், அந்த எனக்கு குடிக்க வேண்டிய பாலை எடுத்து அவர் என்கிட்ட தனியா என்னுடைய அறையில கொண்டு போய் என்கிட்ட கேட்டார், பிள்ளை மக்களே நீ என்னெல்லாம் பாவம் செஞ்ச? அப்படி ஒன்றும் தெரியாது, ஏன்னா அது சின்ன வயசு தானே, ஒன்றும் தெரியாது. ஆமீன். ஒரு 19வது வயசுல நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆமீன், அது 18வது வயதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படின்னு இல்லை. இருந்தாலும் அப்போ சொன்னார், ஆமீன், தெரிஞ்ச பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ண வச்சார். நான் அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ண வைத்தேன். நான் அழுது கொண்டு நிற்கிறேன், அவர் அழுது கொண்டு நிற்கிறார். அவருடைய கையில் இருக்கிற இந்த டம்ளர்ல வச்சிருக்கிற பால், ஆமீன், அவருடைய கண்ணில் இருந்த அந்த கண்ணீர் அப்படியே சொட்டு சொட்டாய் உள்ள விழுந்து கொண்டே இருக்கிறது. நான் இன்னைக்கு காலையிலேயும் சபையில சொன்னேன், கேன்சரை மாற்றுகிற மருந்து வேற ஒண்ணும் கிடையாது, கண்ணீராக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேன்சர் மாற்றின மருந்து வேற ஒண்ணும் இல்லை. என்னது? ஆமேன். எசேக்கியாவுக்கு வந்தது என்னது தெரியுமா? கேன்சர் நோய், பிளவை. ஆமேன். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமேன். அந்த பிளவையின் மேல் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து என்ன செய்யுங்கள்? பற்று போடுங்கள். அதற்கு முன்பதாக பிளவை வந்து மரித்து போக ஆயத்தமாயிருந்த மனுஷன் எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுததுனால எசேக்கியாவுடைய சரீரத்தில் அவனுக்கு சாவு மணி அடிக்க வேண்டிய கேன்சர் மாறி 15 வருஷம் அவனுடைய ஆயுசு கூட்டி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கண்ணீர் என்ன தெரியுமா? மருந்தாக்கும் கண்ணீர். அது சாதாரண மருந்தல்ல, கேன்சரை மாற்றுகிற மருந்தாக்கும் கண்ணீர். பின்ன என்ன இல்லை தெரியுமா? நமக்கு கண்ணுல கண்ணீர் இல்ல, அதாக்கும் குழப்பம். நமக்கு கண்ணுல கண்ணீர் உண்டங்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் படுக்கையை கண்ணீர்னால் நனைத்தார்கள். நமக்கு கன்னத்துக்கு கீழே வரல கண்ணீர், அவங்க படுக்கையை கண்ணீர்னால் நனைச்சாங்க. அதனால் வியாதியாய் கிடந்த அவனை கர்த்தர் எழுப்பினார். அவன் வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். சபையே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதனுடைய கண்ணீர் 1 ஆண்டுகளாக என்னுடைய உடம்பில் இருந்த மஞ்சள் காமாலையை மாற்றி ஃபார்னு கொண்டும் போக முடியாது, கல்ஃப் ராஜ்யம் சொப்பனத்திலே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட டாக்டர்கள் எழுதின ரிப்போர்ட்டை மாற்றி நாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய கர்த்தர் என்னை அனுப்பினது உண்டுன்னா, இன்றைக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு கூட்டத்துக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். யாராகிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சத்தமாக, சபையினுடைய ஒரு நோக்கம் பிணியாளிகளுக்கு சுகம், பிணியாளிகளுக்கு விடுதலை, அற்புதம் உண்டாக்கக்கூடிய என் தேவனுடைய கரம் இன்றைக்கும் கிரியை நடப்பிக்கும். அழுவதற்கு ஒரு கூட்டம் எழும்பணும். ஆமென். ஒப்பாரி வைக்க ஒரு கூட்டம் எழும்பணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டம் சபையில எழும்புனா, ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் சபையில எழும்ப உண்டுனா, எப்பேற்பட்ட வியாதியையும் மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவரே. நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கேளுங்க, கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் போராடுவோம், ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்திலையும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், ரோகத்தோடு இருக்கிற பிள்ளைகள், சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினாலே சிரஸ்ல போராடுகிற பிரச்சனை, ஆண்டவரே நரம்புல போராடுகிற பிரச்சனை, இரத்தத்துல போராடுகிற பிரச்சனை, இதயத்துல போராடுகிற பிரச்சனை, சிறுநீரகத்துல போராடுகிற பிரச்சனை, ஆமென், கல்லீரல்ல போராடுகிற பிரச்சனை, மண்ணீர்ல போராடுகிற பிரச்சனை, இடுப்புல போராடுகிற பிரச்சனை, தண்டுவடங்கள்ல போராடுகிற பிரச்சனை, மூளையில போராடுகிற பிரச்சனை, ஷபா ரபா லபா, கர்த்தருடைய கை தொடட்டும். சபையே, நீ ஜெபித்துப்பா. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்துல கேட்டுப்பா. வியாதியை சௌக்கியப்படுத்த இயேசு இன்றைக்கும் போதுமானவர். நீங்க விசுவாசித்தா, நீங்க நம்பினா, இன்றைக்கு பிணியை போக்க, இன்றைக்கு பிணியினுடைய கட்டுகளை அறுக்க ஆண்டவர் சௌக்கியப்படுத்த போதுமானவர்.
எப்பேற்பட்ட வியாதியையும் குணமாக்க என் ஆண்டவர் போதுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க. இயேசுப்பா, இயேசுவே, உங்க சமூகத்துல, உங்க பாதத்துல, உங்க சமூகத்துல, உங்க பாதத்துல கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டுமே, ஊற்றப்படட்டுமே, ஊற்றப்படட்டுமே. ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஐயா. சபையில திறப்பில நின்று ஜெபிக்கிற, சபையில திறப்பில நின்று ஜெபிக்கிற, தேசத்துக்காய் ஜெபிக்கிற, பட்டணத்துக்காய் ஜெபிக்கிற, ராஜ்யத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் எழுப்பப்படட்டும். கேளுங்க, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப வல்லமை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கேளுங்க, கர்த்தர் தருவார். அநேக பிணிகள் மாற, அநேக வியாதிகள் மாற, அநேக பலவீனங்கள் மாற கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த போதுமானவர். அழுவதற்கு நம்முடைய கண்களிலே கண்ணீர் உண்டுன்னா ஜெயத்தை தர இயேசு போதுமானவர். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ ஈகமதில் வேறமக்காருமில்லை. ஓ இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ ஈகமதில் வேறமக்கா. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையினால் அவர் ஓ வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரந்த வியாதியும் வேதனையும் இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ ஈகமதில் வேறமக்காருமில்லை. ஓ இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ ஈகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, ஓ கிருபையிலே. கேளுங்க கேளுங்க, தாங்கி நடத்தியரே ஓ இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். ஓ விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபை. ஒப்புக்கொடுங்க தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியரே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே. ஆண்டவரே, ஒரு தெய்வீக விடுதலை இறங்கட்டும் பாப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார், சபையின் மூப்பர்கள் ஜெபிக்கும் போது, சபையின் மூப்பர்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தில் ஜெபத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளை பிணிகள் மாற்றி ரட்சிப்பே என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிணியாளிகளாய் வந்திருக்கிற பிள்ளைகள், பிணிகளோடு காணப்படுகிற பிள்ளைகள், இப்பொழுதே விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற பிணிகள்
அவிழட்டும் ஐயா, அவிழட்டும், அவிழட்டும். பிடியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. என்ன ரோக வல்லமைகள், என்ன வியாதியின் வல்லமைகள், என்ன ரோக கட்டுகள், என்ன வியாதி கட்டுகள் இருந்தாலும் விடவார சந்தரகரனோ விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. தேவ பிள்ளையே, உங்களுக்கு சௌக்கியம் தர இயேசு போதுமானவர். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். யாத்திராகமம் 15:26 அவர் பரிகாரி கர்த்தர். சங்கீதம் 107:20 அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குற தெய்வம். எரேமியா 33:3 நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அவர்களை குணமாக்குற தெய்வம். ஆமென். நிச்சயமா ஆமென். வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் சௌக்கியப்படுத்துவார். நல்ல கையை தட்டி ஜெபிங்க. இயேசுவே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே 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 இயேசுவின் நாமத்தில் மாறினது என்று சொல்லுங்க. என் பிணி மாறினது, என் ரோகம் மாறினது, என் பலவீனம் மாறினது கர்த்தருடைய நாமத்தினால். எல்லா ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வியாதி பலவீனத்தின் கட்டுகள் ஆண்டவரே இப்பொழுது சௌக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. எல்லா மந்திர தந்திரங்கள், எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா ஏவலின் ஆவிகள், ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ரோக கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், எல்லா பாவ கட்டுகள் இப்பொழுதே அறுக்கப்படுவதாக. சபையின் நோக்கம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, ஜெபிங்க. நல்ல விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. உங்களுடையவர்களுக்காய் ஜெபிங்க, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க, பட்டணத்தில் வியாதியாய் கிடக்கிறவர்களுக்காய் ஜெபிங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா, கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஓ, கட்டுகள் அறுக்கப்படட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஐயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்ததனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் ஜெபிக்கிறவர்களை உருவாக்கணும். யார் எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களுக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கக்கூடிய சில மூப்பர்களும் மூப்பத்திகளும் சபையில எழும்பணும். அல்லேலூயா. அதாவது ஆத்மீகத்தில் கொஞ்சம் தெளிவு பெற்றவர்கள், ஆத்மீகத்தில் வளர்ந்தவர்கள். ஆமென். பாரம்பரியம் சொல்லி நாட்களை கடத்தக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 84 வயசான ஆமென் அம்மா, ஆமென் அன்னாள் என்று சொல்லுகிற பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாள் என்று சொல்லுகிற 84 வயசான தாயார் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாளாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுபோல தாய்மார்களும் இதுபோல தகப்பன்மார்களும் நம்ம சபையில எழும்புனாங்கன்னா நம்ம பிணிக்காக எங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை. சபை ஒரு வைத்தியசாலை. அங்கே வருகிற எப்பேற்பட்ட நோயாளிகளுக்கும் அங்கே விடுதலை உண்டு, அங்கே சௌக்கியம் உண்டு. அல்லேலூயா. அதனாலேயாக்கு வசனம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைங்க, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதாவது நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் விசுவாசத்துல வளரணும். இயேசு எனக்கு சுகம் தருவார்னு விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு எனக்கு சௌக்கியத்தை தருவார், இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்ம நம்பணும். ஆனா அப்படிப்பட்ட விசுவாசங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்தது? மங்கி போனது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம சம்பாதித்து கொடுக்கிறதுக்கு, நாம் படிச்சிருக்கிறத சொல்றேன், நம்ம சம்பாதித்து கொடுக்கிறது என்னது? நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்கணும் தெரியுமா? ஆமென். 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகத்துல வாங்க. 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு
சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆதி காலத்துல ஸ்தோத்திரம், அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் ஒரு பிரச்சனைக்காக, ஒரு காரியத்துக்காக, ஒரு தேவைக்காக அவர்கள் விசுவாசத்தையும் ஜபத்தையும் கண்ணீரையும் மாத்திரமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய ஆயுதம் என்னது? ஜபமும் கண்ணீரும். விசுவாசம் உள்ள ஜபமும் கண்ணீரும் மாத்திரமே. இப்போ நான் அந்த காரியத்தை உங்களுக்கு இப்படி புரியும்படியா சொல்றேன் பாருங்க. லோவிசாள் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த தாயார் ஆமீன் தன்னுடைய மகளாகிய ஆமீன் ஐனிக்கியாள் இல்லையா, என்ன படிச்சிருக்கிறோம்? ஐனிக்கியாள் இல்லையா? ஆமீன் ஐனிக்கியாளுக்கு ஒரு பிரச்சனை. ஐனிக்கியாளுடைய இப்போ சும்மா நான் ஒரு சுகவீனம் அப்படின்னு சொல்றேனே, இந்த சுகவீனத்திற்காக எங்கேயும் கூட்டிட்டு போகல. இந்த ஐனிக்கியாள் ரொம்ப சுகவீனப்பட்டு, அம்மா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அந்த தாயை தேடி போகும்போது, அந்த தாய் முழங்கால நின்று 2 கண்ணில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடித்து விசுவாசத்தோடு இப்படி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆமென், என் மகளுக்காக நீர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளையை நீர் காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இப்ப நான் சும்மா இமேஜினேஷன் பண்ணி சொல்றேன். இந்த ஐனிக்கியாள் நேரா அங்க போய் பார்க்கும்போது தன்னுடைய தாய் லோவிசாள் ஐனிக்கியாளுடைய பிரச்சனைக்காக யாரிடத்தில் கதறி கொண்டிருந்தார்கள்? தேவனிடத்தில் கதறினார்கள். இதை யாரு கண்டது? ஐனிக்கியாள் கண்டாள். ஐனிக்கியாளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் தான் தீமத்தேயு. அந்த பிள்ளைக்கு பேர் தான் தீமத்தேயு. இப்ப தீமத்தேயுனுடைய ஒரு பிரச்சனை வந்த போது இவங்களுக்கு எது ஞாபகம் வந்து தெரியுமா? ஆமென், தன் தாயினுடைய கண்ணீரும் விசுவாசம் உள்ள ஜபம் ஞாபகம் வந்தது. உடனே தீமத்தேயுனுடைய பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஒரு தேவைக்காக ஆண்டவரே யாரையும் நாடி பார்க்க மாட்டேன். அப்பதான் தீமத்தேயு, அம்மா என் தேவை நீ என்ன பார்த்துட்டு அப்படின்னு போகும்போது அங்க தாய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் பிள்ளையினுடைய தேவை நீ சந்திக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய பிரச்சனைக்காக அப்படின்னு 2 கண்ணில் இருந்து தாரை தாரையை கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு தாயை கண்டான். இந்த தாயை கண்டு யார் வளர்கிறது? இப்ப தீமத்தேயுவை ஆமென் ஒரு கட்டத்துல பவுல் சந்தித்துட்டு, பவுல் இவன் வாலிபன் தான், இந்த ஊழிய பகுதியில பவுல் போய் சில நேரத்துல தீமத்தேயுனிடத்துல பேசலான்னு தீமத்தேயுவை பார்க்க போகும்போது, தீமத்தேயு எபேசு சபை விசுவாசிகளுக்காக விசுவாசத்தோடு 2 கண்ணில் இருந்தும் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்து மாயமற்ற விசுவாசம், அதாவது என் விசுவாசிக்கு நீர் அற்புதத்தை செய்து விட்டீர், என் விசுவாசி எழும்பி விட்டான், என் விசுவாசி நடந்து விட்டான், இப்படி கதறிக்கொண்டு ஜெபிக்கிற தீமத்தேயுவை யாரு கண்டது? பவுல் கண்டான். நான் கேட்கிறேன், நம்ம பிள்ளைகள் பிரச்சனையில எதை கண்டார்கள்? நம்மிடத்திலிருந்து கடன்காரர்களிடத்துல கடன் வாங்குறத கண்டாங்களா? பக்கத்து வீட்டுல போய் கை நீட்டினதை கண்டாங்களா? குழுக்காரனுக்கு நம்ம பயந்து ஓடினதை கண்டாங்களா? வட்டிக்காரனுக்காக நம்ம தலை குனிந்ததை கண்டாங்களா? எதை இன்றைக்கு காட்டி கொடுக்கிறோம்? காட்டி கொடுக்கிறதெல்லாம் என்னது? உலகத்தின் காரியங்கள். எந்த பிள்ளைங்க இன்னைக்கு தன்னுடைய தாய் அதிகாலையிலே முழங்கால நின்று 2 கண்ணில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிக்கிற தாயை பார்க்க முடியுது? விசுவாசம் நஷ்டப்பட்டு போனதுக்கு நம்ம தான் குற்றவாளிகள். ஜபம் நஷ்டப்பட்டு போனதுக்கு நம்ம தான் குற்றவாளிகள். எங்க அம்மா, நான் வேடிக்கையா சொல்லுவேன், எங்க சபையில சொல்லும்போது சொல்லுவேன், நாங்க 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளை ஊழியக்காரங்களே ஜோம் பண்ணி வீட்டுல பிரசவிச்சாங்க. ஆனா நான் பிரசவிச்சது கொலசேகரத்துல ஒரு மருத்துவமனையில. அதனால நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு டாக்டர் இல்லையா காட்டி தந்தீங்க, நான் கண்ணு திறந்தது ஹாஸ்பிட்டல் இல்லையா கண்ணு திறந்தேன், பின்ன நாங்க இனி இந்த வழியாத்தான் போவோம். எங்க மூத்த பிரதருக்கு இரத்த பேதி அன்னைக்கு கொடூரமா இருந்தது. அந்த இரத்த பேதியினால் பாதிக்கப்பட்டு ஒரு நேரம் கூட்டம் முடங்கிரும். இன்னைக்கு தானே பேம்பஸ் எல்லாம், அன்னைக்கு துணிகளை மடக்கி வச்சு ஜட்டியை மாத்துவாங்களாம். ஆமீன், ஒரு நேரம் கூட்டத்துக்கு போகல. ஆமீன், ஊழியர்கள் கேட்டாங்களா, என்ன தேவ சபையில காணல, என்ன பிரச்சனை? அது பிள்ளைக்கு இப்படி வயிற்று பேதி. ஒரு பிள்ளை செத்துன்னு இருக்கட்டும், எதுக்கு கூட்டத்தை முடக்கின? ஒரு பிள்ளை செத்துன்னு இருக்கட்டும். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உலக ஓட்டத்தை முடிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நாங்க பிறந்து வளர்ந்தது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு வை, எதுக்கு கூட்டத்தை முடக்கின? ஹல்லேலூயா.
ஏனென்றால் அன்னைக்கு வைராக்கியமாய் ஜபிக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டாயிருந்தாங்க. நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு கொடூரமான வியாதி, படுத்த படுக்கையில கிடந்திருக்கிறார், எழும்ப முடியாது. கடைசியாக அன்னைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் பெருசா இல்லை தானோ, அவங்க விரும்பவும் இல்லை. ஆமீன். கடைசியாக ஆமீன் அவங்க கேட்டாங்களாம் ஊழியர்கள், நாங்க இன்னும் ஜபிக்கணும்னா இவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நடந்த காரியம், இவர் இன்னும் ஆமீன் உயிர் இவருக்கு திரும்ப வரணும்னா இவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்ப எங்க அம்மா 4 சின்ன குட்டி, நான் வயிற்றுல இருக்கிறேன், 3 சின்ன குட்டி பிள்ளைங்க, எல்லாரும் ஒரு வயசுதான், ஆமீன் குட்டி குழந்தைங்க இல்லையா, அதனால ஆமீன் தயங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் ஊழியம் செய்வார்கள் என்று அவர்கள் விருப்பத்தோடு தெரிவித்தாங்க. என்ன நடந்ததான் தெரியுமா? 10-15 நாளா படுத்து கிடக்கிறார் அப்பா. ஆமீன். 2 ஊழியக்காரர்கள் தலைமாட்டில், 2 ஊழியக்காரர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் வயிற்று பகுதியில், 2 ஊழியக்காரங்க கால் மாட்டுக்கு அந்த பக்கத்தில் இந்த பக்கத்திலையும் கை வைத்து சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை எழுப்பணும், ஏன்னா இவர் ஊழியம் செய்வார். இவருடைய மனைவி என்ன செய்திருக்கிறாங்க? ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இவர் எனவே ஊழியம் செய்வார், இவரை எழுப்போம். 10-15 நாளா பச்சை தண்ணி நாக்குல தொடாம படுத்து கிடந்தவர் எழும்பி 1 டம்ளர் கஞ்சி தண்ணி குடிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஏன் அந்த வல்லமை இன்னைக்கு இல்லையா? அந்த அபிஷேகம் இன்னைக்கு இல்லையா? இன்றைக்கும் உண்டு. ஆனா நம்ம சம்பாதித்து கொடுக்கணும். தலைமுறைகளுக்கு எதை சம்பாதித்து காட்டணும் தெரியுமா? நம்ம முழங்கால், அவனுடைய பிரச்சனைக்கு நம்ம முழங்கால நிக்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். நம்ம கண்ணில இருந்து தாரை கண்ணீர் வடிகிறத நம்ம தலைமுறை பார்க்கணும். அதாக்கும் இங்க தீமோத்தேயுவினிடத்திலிருந்து சொல்லுகிறது, எப்பா நான் ஒன்னு நினைச்சாலே உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற மாயமற்ற விசுவாசம் உன் கண்ணீர் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த கண்ணீரும் இந்த மாயமற்ற விசுவாசம் எங்க இருந்தது? முந்தி பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்தது. அந்த லோவிசாள் இடத்தில் இருந்தது எங்க வந்தது? ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்தது. அந்த ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்தது எங்க வந்தது? தீமோத்தேயுக்குள்ள வந்தது. இந்த தீமோத்தேயுவினிடத்திலிருந்து யார் கண்டது? பவுல் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு வரைக்கும் முன்னாடி ஒரு விக்ஸாக்சன் 500 எடுத்து வாயில போட்டு ஒரு விக்ஸும் எடுத்து இப்படி தடவும் போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி நமக்கு காட்டி தருவாங்க. யாரு? நமக்கு பிள்ளைகள். சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? எல்லாருக்கும் முகம் வாடி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை பண்ண, அதாவது சபையை சம்பாதித்ததனுடைய நோக்கம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைங்க. ஏன்னா சபையை சம்பாதித்த நோக்கம் ஜபிக்கிற ஒரு 10 பேர் சபையில இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ள குத்து விளக்கு எப்பவும் எரிந்து கொண்டிருக்கணும். இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவை எண்ணெய் சபையில எப்பவும் எரிந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நிரம்பி ஒரு 10 சோத்திரம் பண்ணக்கூடியவங்க சபைகளில் எழும்புவதற்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி கேளுங்களே. ஆண்டவரே எங்கள் சபைகளுக்குள்ள எல்லாம் ஆமென் எப்பவும் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற கையை உயர்த்தி கேட்போமா? கர்த்தர் எழுப்புவார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் செய்வார், கர்த்தர் எழுப்புவார். ஆதிகால எழுப்புதல் திரும்ப வரும். ஆதிகால ரிவைவல் திரும்ப வரும். ஆதிகாலத்தினுடைய எழுப்புதலை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அப்போஸ்தலர்கள் நடந்தபோது நிழல்பட்டு சௌக்கியமானது. அப்போஸ்தலர்களுடைய கச்சைகள் உருமால்கள் கொண்டு போடப்பட்ட போது வியாதியஸ்தர்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமானது. இதெல்லாம் உண்மைன்னா கேளுங்க. ஆண்டவரே அந்த காலத்தை நாங்கள் எங்கள் தலைமுறைகளிலே காண விரும்புகிறோம் ஐயா. ஆண்டவரே அதை செய்வீராக, அதை செய்வீராக, அதை செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் சபைகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. சபையை சம்பாதித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பிணிகளுக்கும் சௌக்கியம் உண்டாக்குற இடமாக்கும் சபை. Praise the Lord. Hallelujah. 3 சபையினுடைய நோக்கம் என்ன? நான் வேகமாய் சொல்லி ஆமென் ஜெபத்துக்கு நேராக போகலாம். எபிரேயர் நிருப புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருப புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதே. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். போதும். அப்ப மூன்றாவது சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சபையை ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததனுடைய ஒரு நோக்கம் எதற்கு அப்படி என்று சொன்னால், சபை கூடி வருதல் விடாதபடிக்கு பின்பற்றணும் அப்படின்னு சபை ஆண்டவர் உருவாக்கி வச்சதுக்கு நோக்கம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒரு மனிதன் என்ன செய்யப்படணும்? ஏவப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு ஏவப்படணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கு. இந்த உலகத்துல உலகம் நிறைய தேவைக்காக இயங்குகிறது. ஆனால் இந்த உலகத்துல கிறிஸ்து இல்லாத மக்கள் முக்கியமா இயங்குகிறது 2 காரியமாக்கும். 1 அன்பு, 2 உதவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 என்னது? அன்பு. 2 உதவி. இப்போ உண்மையான அன்பும் உண்மையான உதவியும் எங்கிருந்து எழும்பணுமா? சபையிலிருந்து எழும்பணும். எங்கிருந்து எழும்பணும்? சபையில். ஏன்னா சபையை சம்பாதிச்சது எதுக்கு தெரியுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. பிளீஸ் நீங்க கூட்டத்துக்கு வராம இருந்துடாதீங்க. சபை குடி வருதல விட்டுறாதீங்க. சபை குடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்திடாதீங்க? விட்டுறாதீங்க. ஏன்னா சபை கூடி வருதல நம்ம விட்டுட்டோம்னா என்னதை விடுறதுக்கு சமம்? அன்பும் நற்கிரியையும் இழந்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்து சபையாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாக நம்ம மாறும் போதாக்கும் ஆண்டவர் அங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை அன்புக்கு நேராகவும் ஆமென் நற்கிரியைக்கு நேராகவும் ஏவுவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எல்லாரையும் நேசிக்கணும். என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரிடத்துல அன்பா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஸ்மைல் தானே, அதுக்கு என்ன பைசா செலவு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேசத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் சிரிக்கணும். அவங்க சிரிக்காட்டியும் அவங்க அன்பு கூறாட்டியும் ஆமென் எல்லாரும் நம்ம யாரா இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். அப்போ தேவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை எப்படி இருக்கணும்? அன்புக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அன்புக்கு சாட்சியா இருக்கணும். பாருங்கள், சபையில வந்து சாட்சி எப்படி சொன்னாங்களாம்? 3 யோவான் நிருப புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 3 யோவான் நிருப புஸ்தகம். அந்த 3 யோவான் நிருப புஸ்தகத்துல அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக என்ன கொடுத்தாங்க? என்னத்தை குறித்து கொடுத்தாங்களா? யாராவது உங்களை பற்றி சபையில் இதுவரைக்கும் சாட்சி சொல்லி இருக்கிறாங்களா? இந்த சிஸ்டர் அவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் நல்ல அன்பா இருக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சபையில் என்ன சாட்சி சொன்னாங்களா? காயு அப்படின்னு சொல்ற அந்த தேவ மனிதன் அன்பா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போய் வந்த ஒருவர் ஆமென் சபையில் சாட்சி சொல்றாரு. அதை மூப்பனாகிய யோவான், அப்போஸ்தலன் யோவான் எழுதும்போது எழுதுகிறார், ஆமென், சகோதரர்கள் வந்து சபையில நீ நல்ல அவங்களோட நேசமா இருந்த, அன்பா இருந்தா என்று உன்னை குறித்து சபையில் என்ன கொடுத்தாங்க? சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படின்னா என்னை குறித்தும் உங்களை குறித்தும் நம்மை குறித்தும் ஆமென் உலகம் ஒரு சாட்சி கொடுக்கணும். என்ன தெரியுமா? அவர் நல்ல அன்பான மனுஷர், அவர் நல்ல சிநேகமானவர், ஆமென், தவறான காரியத்துக்கு அல்ல நல்ல காரியத்திற்காக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பா இருக்கிறவர், நேசமா இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புல நிறைய உண்டு. அன்புக்குள்ளதான் கடிந்து கொள்ளுதல், அன்புக்குள்ளதான் சிட்சித்தல், அன்புக்குள்ளதான் அரவணைத்தல், அன்புக்குள்ளதான் தண்டித்தல். இதெல்லாம் அன்புதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பை பற்றி படிப்பிக்கும் போது நிறைய இருக்கும். ஆமென், ஆமென். அதுல கூட நம்ம சொல்லணும், அவர் என்ன திட்டுனது என் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு அப்படின்னு சொல்றது பெருசு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படணும். அதுக்காக தான் என்னது? சபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் என்ன உதவிக்காக ஆமென் ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த உதவியை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி எதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு? சபையை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. மூன்றாவது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம உருவாக்கப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த கடைசி காலத்துல எல்லாரும் எழும்பணும். ஹல்லேலூயா. நான் ஒரு 2 காரியத்தை கூட டப்புன்னு சொல்லி ஜபத்துக்கு நேராக அவங்களை நடத்தும்படியாய் விரும்புகிறேன். 4வதாக சபையினுடைய நோக்கம் என்ன? 4வது சபையின் நோக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. அப்போஸ்தலர் ஆமென் 13:1-2. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே
ம் 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 தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? திருவிழப்பட்டினார். சபையினுடைய நான்காவது நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் சபையிலிருந்து எழும்பணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபையிலிருந்து யார் எழும்பணும்? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவங்க. அப்ப சபையை பாடவும் துதிக்கவும் ஜபிக்கவும் உபவாசிக்கவும் நேமித்து பாடி துதித்து ஜபித்து ஆராதனை செய்து கொண்டு வந்த அந்த சபையில ஒரு நாள் திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொல்லுகிறார், சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? பிரிச்சு விடுங்க. சிலர் புறப்பட்டு போகணும், சபையிலிருந்து பிரிந்து போங்கள் என்றல்ல, ஊழியத்திற்காக அவர்கள் என்ன செய்யுங்கள்? பிரித்து வைங்க. ஆத்தும ஆதாயத்துக்கு பிரித்து வைங்க. அவங்க எந்த அந்தியோக்கியாவுக்கு இருந்து போனாங்களோ அதே அந்தியோக்கியாவுக்கு என்ன செய்தாங்க? திரும்பி வந்தாங்க. நீங்க பிரிஞ்சு போங்க, அதனுடைய நோக்கம். நீங்க போய், அதாவது எங்க கூட பைபிள் கிளாஸ்ல படிச்சுட்டு வந்த ஒரு சாரு ஜோசி ஜோசப் அவருடைய பெயர், ஸ்தோத்திரம். அவருடைய சபையினுடைய பெயர் என்ன அப்படின்னா எக்ஸோடக்ஸ் சர்ச். அதாவது யாத்திராகம சபை இருக்கு இல்லையா, யாத்திராகம புத்தகம் இருக்கு இல்லையா, அது பேர் எக்ஸோடக்ஸ் சர்ச், புறப்பாடு சபை, மலையாளத்துல புறப்பாடு சபை. அப்போ எனக்கு அது ஆச்சரியமா இருந்து நான் அப்ப கேட்டேன், நிறைய இருக்கு. அவங்க சொன்னாங்க சமீப காலத்தில் ஆரம்பித்தது, ஆனா பெரிய வளர்ச்சியை சந்தித்தது அப்படின்னு, பெரிய ஆத்தும ஆதாயத்தை சந்தித்தது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்க சபையினுடைய கொள்கை என்ன, உங்க சபையினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்ன போது அவர் எங்ககிட்ட சொன்னார், எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டது என்னன்னா, அவங்க சபையில பாட்டு பாடி ஆராதிச்சு ஜபித்து அந்த நம்ம இந்த சங்கீத போஷனோடு எல்லாரும் இங்க உட்கார வைக்கிறோம். அவங்க அந்த போஷன் வந்த உடனே அவங்க பாஸ்டர் சொல்லுவாராம், நமக்கு எல்லாருக்கும் இப்போ புறப்பட்டு போகாம் அப்படின்னு, நமக்கு எல்லாருக்கும் இப்போ புறப்பட்டு போகாம். அப்போ உடனே எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? புறப்பட்டு போவாங்களாம். எதுக்கு? வீட்டுக்கு போகல, உடனே படபடா 5 நியூ டெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கைப்பிரதி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு பேரா தெருக்களும் வீதிகளும் ஒரு அரை மணி நேரம் புறப்பட்டு போவாங்களாம். அப்படி புறப்பட்டு போறது என்னத்துக்குன்னு சொன்னா, போய் சுவிசேஷத்தை சொல்லி கையோடு பிடி கிடைச்சா சிலரை கையோடு என்ன செய்வாங்களாம்? கொஞ்சம் ப்ளீஸ் பிரதர், ஒரு 10 நிமிஷம் தான் எங்க சர்ச்சுக்கு வரீங்களா உங்களுக்கு? ஏன்னா உலகத்தில் இறங்கி பாருங்க, எவ்வளவு பேர் சங்கடப்பட்டு கிடப்பாங்க, எவ்வளவு பேர் துக்கித்து கிடப்பாங்க. நம்ம அவங்களை நிர்பந்திச்சு அவங்க நம்ம கூட வருவாங்க. அல்லேலூயா. அப்படி கொண்டு வருவாங்களா? இப்ப பாருங்க, 100 பேர் புறப்பட்டு போனா ஒரு 10 எண்ணங்கள் வராம இருக்குமா? மளமளா 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 சபை வளர்ந்துச்சான். ஏன்னா அவங்க வந்த உடனே இங்க ஒரு குட்டி ஜபம், உடனே ஒரு பிரசங்கம், உடனே ஒரு ஆராதனை, ஒரு ஜபம் நடக்கும். வந்தவர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி சபை என்ன செய்ய ஆரம்பித்தது? பெருக ஆரம்பித்தது. அவர் சொன்னார், சிறிய கால அளவில் எக்ஸோடக்ஸ் சர்ச் என்ன செய்ய ஆரம்பித்தது? பெருக ஆரம்பித்தது. நிறைய பிரான்ச்சஸ் உருவாக ஆரம்பித்தது, நிறைய கிளைகள். அதுதான் இதனுடைய நோக்கம். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க? பிரித்து விடுங்கள். போங்க, புறப்பட்டு போங்க, கிராமத்துக்கு போங்க, பட்டணத்துக்கு போங்க. ஒரு வாரத்தில் 168 மணி நேரத்தையும் நமக்கு எடுக்காதபடிக்கு வாரத்தில் ஒரு நாள் ஆகல. நான் சபைக்கு சொல்லுவேன், ஒரு வருஷத்துல 1 ஆகல சம்பாதிங்க. பெருசா நீங்க சம்பாதிக்க, ஒரு வருஷத்தில் 1 ஆகல சம்பாதிங்க. 10 வருஷத்துல நீங்க எத்தனை சம்பாதிக்க முடியும்? 10 ஆத்துமாக்களை சம்பாதிப்பீங்களே. அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, சபையில 10 வருஷமா இருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்? குறை சொல்லுவதில்ல, சிந்திக்க சொல்லுகிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சபையை சம்பாதித்ததனுடைய நோக்கம் நம்ம மட்டும் அங்க காலாகாலமா இருக்கல்ல, நம்ம புறப்பட்டு என்ன செய்யணும்? போகணும். பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட எழுந்து போகணும். தேசத்துல போகணும், பட்டணத்துல போகணும், கிராமங்களுக்கு போகணும், தேசங்களுக்கு போகணும். போய் சிலருக்காக ஜபிக்கவும், அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணவும். அவர்களை இப்படி, பிரதர் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இப்படி எங்க பகுதியில் இப்படி ஒரு ஜப வீடு இருக்கிறது, நீங்க வாங்க என்று சொல்லி அவர்களை நிர்பந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபை பெருகாதா? சொல்லுங்களே, நம்ம எழும்பணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. எழும்பணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாலாவது நோக்கம் என்னென்றா, சபையை ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததனுடைய நோக்கம் சவுல்களும் பவுல்களும் சபையிலிருந்து எழுந்து புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதனால இங்கே நிறைய சவுல்கள் இருக்கிறீங்க, நிறைய பர்னபாக்கள் இருக்கிறீங்க, நிறைய ஆறுதலின் மக்கள் இருக்கிறீங்க, நிறைய உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கிறது. ஒரு புத்திமதியை சொல்ல, ஒரு அறிவுரையை சொல்ல, ஒரு 10 சோத்திரமாகலும் பண்ணக்கூடிய நாமே நிறைய கிருபைகளை பெற்றிருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. எழுந்து புறப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக தேசத்தை சொந்தமாக்குவோம். தேசம் பாழும் வறண்டதுமாய் மாறிக்கொண்டிருக்கும் போது தேசத்தை தேவனுக்காய் சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆமீன் நம்மளை ஆமீன் உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய வாக்குகள் உண்டு. ஆனால் நான் விட்டுவிடுகிறேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். 5வது காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த சம்பத்தை கர்த்தர் சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? சேர்க்க வரப்போகிறார். ஆமீன். வாசியுங்கள் மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், அதனுடைய 3ஆம் அதிகாரம், அதனுடைய 17-18 வசனங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பாருங்கள், சபையினுடைய 5வது நோக்கம், நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. 5வது நோக்கம் என்னன்னா, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த சம்பத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? சேர்க்க வர போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சம்பத்து பூமியில என்ன செய்து போயிடக்கூடாது? நஷ்டமடைந்து போயிடக்கூடாது. ஒருவரும் நஷ்டமடைந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த சம்பத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? சீக்கிரமாய் சேர்க்க வரப்போகிறபடினால், ஆண்டவர் சேர்க்க வரப்போகிறபடினால் அந்த சம்பத்துகள் எப்போது வந்தாலும் ஆயத்தமாய் காணப்படணும். அல்லேலூயா. அவருடைய வருகை நாட்கள் என்ன செய்கிறது? சமீபித்திருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலக்கி வாங்கப்படாத அன்புக்குரியவர்களுக்கும் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு சம்பத்தாய் மாறணும். அல்லேலூயா. நீங்க ஒரு சபையா மாறணும். உங்களை குறித்த நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நீங்க ஆண்டவரிடத்தில் உதவிக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியின் உதவியை நீங்கள் நாட வேண்டும். நீங்க அதே போல, ஆண்டவரே என்னை கரெக்டாக கைவிடப்படாம உம்முடைய சம்பத்தை சேர்க்கும் போது நானும் என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். வருகைக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தமா காத்திருங்க. அவர் சம்பத்தை சேர்க்க சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் சம்பாதித்த சபை, அதுதான் சபையினுடைய நோக்கம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சம்பாதித்த அந்த சபையை மேய்ப்பதற்கு ஆமென் பரிசுத்த ஆவி கண்காணிகளாக வைத்த அந்த மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் யாராருங்க? எச்சரிக்கையாயிருங்க, கவனமாயிருங்க. ஏன்னா நம்மை குறித்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த 89வது ஆண்டிலும் தொடர்ந்து அடுத்த வருஷத்திலும் கர்த்தர் பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இத்தனை பெரிய ஒரு நோக்கம் என்னில் நிறைவேற்றப்பட ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. இத்தனை பெரிய ஒரு நோக்கம் என்னில் நிறைவேற்றப்படுவதற்காக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நாவுகளை திறந்து, எல்லா நாவுகளை திறந்து praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியில நிரம்பி கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு சீக்கிரமாக தம்முடைய சபையை சேர்க்க வருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென். கடைசி காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக ஆமென் ஒரு பரிசுத்த சந்ததியாக கேளுங்க. ஆண்டவரே, அப்பா என்னை குறித்த நோக்கம் நிறைவேற்றப்படணும்னு கேளுங்க. என்னை குறித்த நோக்கம் நிறைவேற்றப்படணும் ஐயா. என்னை குறித்த நோக்கம்
நிறைவேற்றப்படணும், என்னை குறித்த நோக்கம் நிறைவேற்றப்படணும். எத்தனை பேர் இன்றைக்கு அதற்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கள் சத்தத்தை கவனிக்கிற உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், சமாதானம் இல்லையா? அதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். வியாதிகள் பலவீனங்களா? அதற்காகத்தான் சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வியாதி பலவீனத்துக்காக கர்த்தர் சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அன்பு வேண்டுமா? நற்கிரியை வேண்டுமா? சபையை கர்த்தர் அதற்காகத்தான் சம்பாதித்திருக்கிறார். ஆண்டவருக்காக எழும்பி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுமா? சபையை அதற்காகத்தான் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் வருகிற நாளில் அவரோடு கூட போக வேண்டுமா? அதற்காகத்தான் கர்த்தர் சபையை சம்பாதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க? ஆமே, நமக்கு எழும்பலாமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருக்கிற கொஞ்ச காலம், இருக்கிற சிறிய காலம், என்னுடைய நோக்கம் நிறைவேற்றப்படணும், சபையினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படணும். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரிடத்துல கேட்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க? ஆவியானவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆமென், ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்போம். ஏசப்பா, எங்களை குறித்ததான நோக்கம், என்னை குறித்ததான நோக்கம் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை காணும் போது, அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் அடித்தே, அந்த நோட்டம் ஜெயத்துடன் சொல்லுவோம், அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே, ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்து சொல்லுவோ, ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்து உடவலகலோ, விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்திர ஹல்லேலூயா. எந்த நோட்டம் நம்பிக்கையோட அந்த நாடு சுதந்தரிப்பே, இந்த தேகம் அழியும் கூடாரோ, இதை நம்பியா பிழைப்பா, இந்த தேகம் அழியும் கூடாரோ, இதை நம்பியா பிழைப்பா, என் மீரா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடபல சக்கரபலோ, என் மீரா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பே, அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த நோட்டம் ஜெயத்து விசுவாசத்தோட அந்த நாடு எல்லாரும் சொல்லுவோம், எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்திர ஓ, வீணை நாளும் தோணி தீடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படோ, வீணை நாளும் தோணி தீடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படோ, என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் போல் ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குமே, என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் போல் உடமல சந்தரகளோ, அவர் பாதம் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே,
நோட்டம் உடவனா சந்தரகதலோ அந்த நாடு சுரந்த ஹalleluya இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுரந்த பலியாக காணிக்கையாக படைத்தேனே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? பலியாக காணிக்கை இயேசுவே படைத்தேனே உமக்கா சொல்லுவோ என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் உடவனா சந்தரகதலோ என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் ஓரிபனக சக்கரோ அவர் பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணி உடவா நகதோ 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 இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு எத்தனை பேருண்டு இந்த நோட்டம் ஜெயத்துடன் ஆமென் அந்த நாடு சுதந்த கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரித்த ஹalleluya கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் கிறிஸ்தன் ஜீவன் சாவுயே நாதாயம் காணுவேன் பிதாமுகமே கிறிஸ்தன் ஜீவன் சாவுயே நாதாயம் காணுவேன் பிதாமுகமே அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் உரமலகதோ இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்த சொல்லுவோ இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்த ஓ இந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்த என்னுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு. தேவ பிள்ளைகளே உங்களை குறித்த ஒரு நோக்கம் சபையை குறித்த ஒரு நோக்கம் சொல்லுங்கப்பா இன்னைக்கு நிறைவேறணும் ஐயா இன்னைக்கு நிறைவேறணும் இயேசுவே உங்க ரத்தம் வீணா போக கூடாது உங்க ரத்தம் வீணா போக கூடாது உங்க ரத்தம் வீணா போக கூடாது. அநேகரை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அவருடைய சம்பத்துகள் ஆண்டவருக்காய் பயன்பட போகிறது. இந்த 89வது ஆண்டுல கர்த்தர் சபையை தட்டி எழுப்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் இருக்கிறேன் கர்த்தருக்காக ஓட என் ஆண்டவருக்காய் ஓட என் தேவனுக்காய் ஓட நான் இருக்கிறேன் நான் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பாபே ஒரு தெய்வீக வல்லமை ஒரு தெய்வீக அபிஷேகம் ஒரு ஊழிய அபிஷேகம் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு தெய்வீக அபிஷேகம் அநேகர் மேல கர்த்தர் பகிர்கிறார் அநேகர் மேல பகிர்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் 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 கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். எழுப்புங்கப்பா எழுப்புங்க உங்க ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் உங்க நோக்கத்துக்காக எழும்பட்டும். கர்த்தருடைய நோக்கத்தை செய்ய சபை எழும்பட்டும். கேளுங்க ஒரு ஜெப ஆவி சபையில ராத்திரி பகலாக அமர்ந்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்க தங்கதான ஒரு ஜெப வல்லமை ஒரு ஜெப வல்லமை ஒரு ஜெப வல்லமை ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா ஊற்றப்படட்டும். சபை எழும்பி ஜொலிக்கட்டும் சபை எழும்பி ஜொலிக்கட்டும் சபை எழும்பி எரியட்டும். ஹalleluya hallelujah ரபனரக சந்தரகதலோ ஹalleluya hallelujah. கடைசியாக கர்த்தர் அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சம்பத்தை கர்த்தர் சீக்கிரமாய் சேர்க்க வருகிறார். சேர்க்க வரும்போது ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் காணப்பட போகிறது. ஆண்டவருடைய மக்களே கிடைத்திருக்கிற கொஞ்ச காலம் இருக்கிற கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய எழும்புவோமையானால் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய எழும்புவோமையானால் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு காட்ட போகிறார். சபை உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலாம் சபை உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு வித்தியாசமுடையதாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கடைசியாக ரெண்டு கைகளை மரத்துக்கு நேராக உயர்த்தி
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் ஜீவனை தந்து நம்மளை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதிச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நம்மளில் நிறைவேறாமல் போகக்கூடாது. என்னில நிறைவேறாம போயிடக்கூடாது. உங்களில நிறைவேறாம போயிடக்கூடாது. இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்கப்பா, என்னை நான் வெறுமையாக வாழ விரும்பலப்பா. என்னை குறித்த நோக்கம் நிறைவேற்றப்பட நான் விரும்புகிறேன். ஏதாவது எனக்கு தாங்கப்பா. ஒரு ஜபாவிய தாங்கப்பா. ஒரு ஆத்ம பாரத்தை தாங்கப்பா. என்னை நான் அதற்காக தருகிறேன். கைகளை உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். அவர் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை விலக்கி வாங்கினதுண்டுன்னா நம்மளை கண்டிப்பா யூஸ் பண்ணத்தான் செய்வார். நம்மை கண்டிப்பா தேசத்துக்கு பயன்படுத்துவார். நம்மை கொண்டு கர்த்தர் குடும்பத்தில் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவே. நான் ஆண்டவருக்காக சொல்லுங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. என்ன தேசத்துக்கு பயன்படுத்துங்கப்பா. என்ன பட்டணத்துக்கு பயன்படுத்துங்கப்பா. கேளுங்க, நான் வெறுமையான ஒரு சபையா இருக்க கூடாது. நான் ஒரு செயல்படுகிற சபையாய் நான் மாறணும். நான் சிலருக்காக ஜெபிக்கணும். நான் சிலரை ஆதாயப்படுத்தணும். இயேசுவே, ஹல்லேலூயா. பலியாக காணிக்கையாக அடைத்தேனே உமக்கா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா? பலியாக காணிக்கையாக அடைத்தேனே உமக்கா. உயர்த்தி சொல்லோ. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவர், ஏழை நான் என்றும். அப்பா, அவர் பாதம் விழுந்து பணி ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்தோடன் முடியோ அந்த நாடை சுதந்திர. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? எந்த நோட்டம் ஜெயத்தோடன் முடியோ அந்த நாளை சுதந்திர. அப்பா, எந்த நோட்டம் ஜெயத்தோடன் அந்த நாளை சுதந்திர. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பாவை சோத்திரம் பண்ணி, ஏசப்பா எங்களை அதற்காக பயன்படுத்த சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமே.